Hello viewers, welcome to our channel Thaiyal Tamilil. இந்த வீடியோல நம்ம வந்து 38 இன்ச் வந்து செஸ்ட் சைஸ் உள்ள ஒரு சுடிதார் டாப் வந்து எப்படி ஈஸியான மெத்தட்ல கட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இது வந்து லைனிங் டாப் தான் நம்ம வந்து கட் பண்ண போறோம். நீங்க வந்து தையலுக்கு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட சில டவுட்ஸ்க்கு மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த சைஸ் பத்தி தான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 38 சைஸ் 40 சைஸ்க்கு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்றேன் இல்லையா, சுடிதாருக்கு பிளவுஸ்க்கு அப்படின்றதுலாம். அது வந்து செஸ்ட் சைஸா இல்லைனா பஸ்ட் சைஸா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்மளோட செஸ்ட் ரவுண்டை வச்சு தான் நான் வந்து வீடியோ வந்து எப்பயுமே அப்லோட் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 38 சைஸ் வந்து சுடிதார் டாப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா உங்களோட செஸ்ட் ரவுண்ட், அதாவது நம்மளோட ஆர்ம் ஹோல் பகுதியில் ஃபுல்லாக வந்து நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா வர்ற அளவு தான் வந்து செஸ்ட் ரவுண்டு. நம்மளோட ஃபுல் பஸ்ட்ல வந்து அளவு எடுக்கக்கூடாது, அது வந்து பஸ்ட் ரவுண்டு. செஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு 38 இன்ச் இருந்தது அப்படின்னா இப்போ நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்ல நீங்க வந்து கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுடிதார் டாப் வந்து உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங்ல இருக்கும். இதே மாதிரி தான் நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸ்லயுமே நான் எல்லாமே செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றேன். பஸ்ட் ரவுண்ட் கிடையாது. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கான், அதுக்கு பக்கத்துல வர ஆல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாம நோட்டிபிகேஷன் வரும். நான் வீடியோல யூஸ் பண்ணிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு ஹைட் மெஷர்மெண்ட் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து மாத்தி எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல பாடி மெஷர்மெண்ட் வந்து நம்மளே செல்ஃபா எப்படி எடுக்கிறது, இல்ல இன்னொருத்தவங்களுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. நான் சுடிதார் கட் பண்றதுக்கு லைனிங்கும் மெயின் கிளாத்தும் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சுடிதார் மெட்டீரியல்ல வர்ற மெயின் கிளாத் தான். இந்த கிரீன் கலர் வந்து பேண்ட் கிளாத். சுடிதாருக்கு பேண்ட் கட் பண்றதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதுல வந்து நம்ம சுடிதார் டாப் மட்டும் கட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெயின் கிளாத்ல எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்கை 4 ஃபோல்டுல மடிச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு ஹைட் எவ்வளவோ அதை அப்படியே வந்து லைனிங்ல மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து லைனிங் எப்பவுமே வந்து கம்மியா மார்க் பண்ண மாட்டேன். தேவையான ஹைட் அப்படியே எடுத்துக்கோங்க. கீழே மட்டும் லைனிங்ல வந்து அதிகமா மடிச்சு தச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையான ஹைட்டை விட ஒரு 2 இன்ச் வந்து துணி வந்து மேலே ஏறி வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு உங்களோட ஹைட்டை விட 1 இன்ச் கம்மியா கூட மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 37 இன்ச் தேவை, அதே அளவு தான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல லைன் போட்டுட்டு ஷோல்டர் அளவு வந்து நான் 6.25 வைக்கிறேன். 38 சைஸ் சுடிதாருக்கு வந்து 6.25 சரியா இருக்கும். அதே அளவு கீழே மார்க் பண்ணிட்டு ஆர்ம் ஹோலோட உயரம் வந்து மார்க் பண்ண போறோம். இது வந்து 6.25 இன்ச் வந்து மார்க் பண்றேன். இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து உங்களுக்கு வித்தியாசப்படலாம். உங்களுக்கு வந்து தேவையான ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து இருக்கா அப்படின்றத வந்து போட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து சின்னதாவோ பெருசாவோ வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஆர்ம் ஹோல் லென்த்தை வந்து குறைச்சோ கூட்டியோ நீங்க வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கழுத்தகலம் வந்து 2.25 வச்சுக்கோங்க, அது கரெக்டா இருக்கும். முன்கழுத்து உயரம் வந்து 6 இன்ச் வைக்கிறேன். பின்கழுத்து உயரம் வந்து 7 இன்ச் வைக்கிறேன். ரெண்டுமே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு தையலுக்கு சேர்த்து தான் மார்க் பண்றேன். இதுல வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். பின்கழுத்து மட்டும் நான் ரவுண்ட் யூ நெக் வைக்கிறேன். முன்கழுத்து வந்து நம்ம என்ன டிசைன் வந்து நம்ம தைக்க போறோமோ அப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேல ஷோல்டர்ல இருந்து பஸ்ட் லைன் வந்து 10.5 இன்ச்ல மார்க் பண்றோம். அதாவது நம்மளோட ஃபுல் பஸ்ட் எங்க வருதோ அதோட உயரம் அது 10.5 இன்ச்ல மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து இடுப்போட உயரம் வந்து 14 இன்ச்சு, ஹிப்போட உயரம் வந்து 21 இன்ச்சு. இது வந்து உங்களுக்கு நீங்க ஷார்ட்டா இருந்தீங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் ஒரு அரை இன்ச்ல இருந்து 1 இன்ச்சுக்குள்ள நீங்க வந்து கம்மியா வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இதே மெஷர்மெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்ல எல்லாம் வந்து நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ மேல ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது செஸ்ட் லைன், அடுத்து இருக்கிறது பஸ்ட் லைன், அடுத்து இருக்கிறது வேஸ்ட் லைன், அடுத்து கடைசியா போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹிப் லைனு. இப்போ இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே மார்க் பண்ணலாம். செஸ்ட் ரவுண்ட 4ஆ டிவைட் பண்ணி தான் நம்ம வந்து மார்க் பண்ண போறோம். இது சுடிதார்ன்றதுனால கண்டிப்பா ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணும். 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் லைன்ல எவ்வளவு மார்க் பண்ணுமோ அதே அளவு பஸ்ட் லைன்ல மார்க் பண்ணிக்கோங்க. இதுல நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் சேர்த்து தான் மார்க் பண்றேன். உங்களோட பஸ்ட் சைஸ் பொறுத்து நீங்க சேமாவோ இல்லைன்னா எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சோ இல்ல 1/4 இன்ச்சோ விட்டு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு வந்து 9.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுல எல்லாத்துலயுமே எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து தையலுக்கு. அதுக்கப்புறம் கீழே ஹிப் லைன் மார்க் பண்ணிருக்கிற இடத்துல வந்து 11.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து லைன் போட்டு விட்டுக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல ஹிப் லைன்ல நம்ம எவ்வளவு வச்சிருக்கோமோ அதே அளவு அப்படியே நீங்க வந்து கீழே பாட்டம்ல வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கீழே பாட்டம் கொஞ்சம் பெருசா வேணும்னா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. சைடு பாயிண்ட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து 1.5 இன்ச் கார்னர்ல இருந்து மார்க் பண்ணி வரைஞ்சு விட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்ப நான் வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து இந்த ட்ரெஸ்ல வந்து கட் பண்ணல. உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து ஃபிட்டிங் கரெக்டா வேணும், சுருக்கம்லாம் வராத அளவுக்கு நல்லா கரெக்டா பெர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கா வேணும் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து நம்ம பிளவுஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி சுடிதாருக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சுடிதார்ல நான் வந்து கட் பண்ணல. 1/2 இன்ச் வந்து ஷோல்டருக்காக மார்க் பண்ணிட்டு மீதம் இருக்கிற அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுல 8.5 இன்ச் இருக்கு. எனக்கு வந்து தேவையான ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 17 இன்ச். இது கரெக்டா இருக்கு. உங்களுக்கு வந்து ஆர்ம் ரவுண்ட் வந்து 17 இன்ச் வரல, 15, 18 அந்த மாதிரி அதிகமாவோ இல்ல குறைவாவோ வருதுன்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க ஆர்ம் ஹோல் லென்த்தை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சோ கூட்டியோ வச்சுக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கரெக்டா ஃபிட் ஆச்சுனாலே உங்களுக்கு வந்து ஷோல்டர் இறங்குற ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து ஆர்ம் ஹோல் பகுதியில சுருக்கம் வர்றது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வராது. இப்ப நான் வந்து இந்த சுடிதாருக்கு நான் பேக் சைடுல வந்து டாட் தச்சு விட போறேன். அதனால வந்து சென்டர்ல வேஸ்ட் லைன் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டாட்லாம் வந்து நீங்க தைக்கல அப்படின்னா வந்து இந்த ஸ்டெப் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இப்ப நம்ம மார்க் பண்ணி இருக்கிறதோட கூட நீங்க மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைட்ல வந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர்ல இருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி டாட்டுக்கான அளவு வந்து மார்க் பண்றேன். டாட்டோட உயரம் வந்து 8 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் வந்து 1/2 இன்ச், ரெண்டு பக்கமும் அந்த லைனுக்கு ரெண்டு பக்கமும் 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சுடிதார் டாட் பத்தின டீடைல் வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துலயே வந்து லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ண போறது இந்த பேக் பார்ட் மட்டும் தான் கட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம். கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மார்க்கிங் எல்லாத்தையும் வந்து ஆப்போசிட் சைடும் நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி நீடில் வச்சு நீடில் மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ட்ரேசிங் வீல் வச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு டிசி மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஊசி வச்சு நமக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து நாச்சஸ் கட் பண்ணுவோமோ, எந்த இடத்துல எல்லாம் வந்து நமக்கு ஃபிட்டிங் லைன் வருதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி நீடில் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நமக்கு ஃபுல்லா மார்க் பண்ண தேவையில்ல. ஸ்டிச் பண்ணும்போது அந்த நீடில் மார்க்கை வச்சு கரெக்டா வந்து நம்ம லைன் போட்டு தச்சு விட்டுக்கலாம். இப்ப நான் வந்து ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சைட்ல எல்லாம் வந்து நாச்சஸ் கட் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து சைடு ஜாயின் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்போ மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேக் பார்ட்டுக்கு, அதனால இந்த துணியை வந்து அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் டாட் தச்சு விடுறதுக்காக. உள்ள இருக்கிற ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து நம்ம டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு விட்டுருக்கோமோ அதை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி விடணும். இல்லைன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு துணி இருக்கும். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, நீடில் மார்க்கை வச்சு கரெக்டா வந்து தையலுக்கான அளவு மட்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. வெளிப்பக்கத்துல இருந்து 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணீங்கன்னா அதுதான் சரியான அளவு. ஏன்னா நம்ம டாட்டுக்கு அவ்வளவுதான் விட்டுருந்தோம். நீங்க டாட் எல்லாம் இல்லாம வெறுமனே அப்படியே கட் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் எல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடலாம். டைரக்டா கட் பண்ணிட்டு மெயின் கிளாத்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலயும் ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து நான் நெக்கோட ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் எது பேக் எதுன்றத தனித்தனியா மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் நீங்க வேணும்னா மார்க் பண்ணிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ரெண்டுமே வந்து லைனிங்ல கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம மெயின் கிளாத்ல எப்படி கட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ பேக் சைட் பார்ட்லயும் வந்து நம்ம டாட் மார்க் பண்ணியிருந்தோம்ல அதை மட்டும் தனியா வந்து இந்த மாதிரி நீடில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கிளாத் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பாத்துடலாம்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த பிரிண்ட் வந்து நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லயும் ஒரே மாதிரி வர மாதிரி தான் கட் பண்ணணும். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்ல கீழே பார்டர் மாதிரி இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க பைப்பிங் வச்சு. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. அடிப்பக்கம் இருக்கிற கிளாத் வந்து பேக் சைடுக்கு. சைட்ல இருக்கிற இந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்காக கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்க தனித்தனியா வந்து நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். மேல ஜாயின் பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த கிளாத்தை வந்து தனித்தனியா நம்ம வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்காக மடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் அந்த துணியை வந்து அப்படியே வந்து பாதியா மடிச்சுக்கிறேன். இதையும் தேவையான அளவுக்கு கூட மடிச்சு போடலாம். எக்ஸ்ட்ரா சைட்ல கொஞ்சம் கிளாத் தான் இருக்கு. அதனால நான் வந்து அப்படியே வந்து மடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுடிதாரோட டாப் ஹைட்டை விட 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தா போதும். ரெண்டு துணியும் தனித்தனியா ஃபர்ஸ்ட் மடிச்சுக்கோங்க. பேக் பார்ட்டையும் இதே மாதிரி அந்த பிரிண்ட் நேரா வர மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்ப மடிக்கும் போது இந்த பேக் பார்ட் துணியை வந்து மடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு அகலத்துக்கு மட்டும் மடிச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லா அப்படியே பாதியா மடிக்க வேண்டாம். இப்ப இந்த பேக் சைட் கிளாத் வந்து அடியில வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து அதுக்கு மேல வச்சுக்கலாம். நம்ம ரெண்டையும் சேர்த்து ஒரே இதா வச்சு கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்றேன். தனித்தனியாவும் செப்பரேட்டாவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைட் கிளாத்ல வந்து கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு நமக்கு துணி வேணும். அதுக்கு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நான் மேல எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டிங்கான துணியை மட்டும் கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து கீழே பார்டர் இருக்கிறதுனால நமக்கு வந்து மடிச்சு தைக்க தேவையில்லை. இப்போ வந்து நமக்கு வந்து தேவையான டாப்போட ஹைட்டை விட 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் எந்த இடத்துல முடியுதோ அங்க இருந்து. இப்போ வந்து 37 இன்ச் ஹைட் நான் வந்து இந்த டாப்போட ஹைட் எடுத்திருக்கேன். அதனால 37.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். அந்த இடத்துல இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற லைனிங் கிளாத்தை எடுத்து வச்சு அப்படியே நம்ம சைட்ல கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஹைட்டுக்கு லைனிங் மெயின் கிளாத் ரெண்டுமே வந்து ஈஸியா கட் பண்ணி முடிச்சிடலாம். எப்பவுமே வந்து மெயின் கிளாத் கட் பண்ணும்போது சைட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம லைனிங்ல கட் பண்ணி இருக்கிறதுக்கும் இதுக்கும் துணி வந்து தைக்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி. இப்போ சைட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்ல நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண போறோம். ஸ்லீவுக்கு வந்து மேல ஷோல்டர்ல 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஆம் ஹோல் கர்வ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 8.5 இன்ச்ல அந்த நாட்ச் வருது. அதுக்கப்புறம் 10 இன்ச் வரைக்கும் இருக்கு. இப்ப சைட்ல இருக்கிற இந்த துணியில தான் நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண போறோம். ஸ்லீவ்லயுமே உங்களுக்கு பிரிண்ட் நேரா வேணும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி சைட்ல வந்து ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது 3/4 ஸ்லீவா இருந்தாலும் சரி, ஷார்ட் ஸ்லீவா இருந்தாலும் சரி, சைட்ல வந்து ஜாயின் போட வேண்டியது இருக்கும். நான் வந்து இந்த பிரிண்ட் வந்து குறுக்கு பகுதியில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கிறேன். இதுல நான் வந்து 10 இன்ச்சுக்கு ஸ்லீவ் கட் பண்ண போறேன். ஜாயிண்ட் இல்லாம ஸ்லீவ் போடணும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த மாதிரி கட் பண்றேன். உங்களுக்கு பிரிண்ட் நேரா வேணும் அப்படின்னா நேர் பக்கமா வச்சுட்டு சைட்ல ஜாயின் போட்டு நீங்க வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட உயரம் வந்து 11 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். ஆப்போசிட்ல கேப்போட ஹைட் வந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். கிராஸா வந்து நம்ம லைன் போட்டுட்டு ஆம் ஹோல் வளைவு வந்து 10 இன்ச் மார்க் பண்ணோம்ல அந்த இதுக்கு கிராஸா லைன் போட்டு நம்ம எப்பயும் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவோமோ அது மாதிரி தையல் அளவு மார்க் பண்ணிட்டு 4ஆ பிரிச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்றதுக்கு டீடைல் வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. பாயிண்ட் மார்க் பண்ண இடத்துல மேல 1/2 இன்ச் வச்சு இந்த மாதிரி கர்வ் லைன் போட்டு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்போ லென்த் ஸ்லீவ் அப்படின்றதுனால ஷார்ட் ஸ்லீவ் ஹைட்டுக்கு எவ்வளவு ஸ்லீவ் ரவுண்ட் வருமோ அதையும் மார்க் பண்ணி கட் பண்ணோம்னா நமக்கு ஷேப் வந்து கரெக்டா வரும். இதுல நான் ஒரு 7 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு மார்க் பண்றேன். கீழே வந்து பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா 6 இன்ச் மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப இதை நம்ம வந்து சைட்ல மார்க் பண்ணிட்டு
ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வந்து பாடி பார்ட்ல ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்லீவ்லயும் கண்டிப்பா ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்போ நான் இதுல வந்து கட் பண்ணாததுனால ஸ்லீவ் கட் பண்ணல, நாச்சஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்லீவுக்கு வந்து லைனிங் கட் பண்ணல. இந்த சுடிதார் டாப் வந்து இப்போ ஃபுல்லா வந்து லைனிங்கோட கட் பண்ணி எடுத்தாச்சு. ஏற்கனவே நம்ம சேனல்ல லைனிங் டாப் வந்து எப்படி தைக்கணும் அப்படின்ற டீடைல் வீடியோ வந்து இருக்கு. ஃபுல் டீடைலாவே இருக்கும் அந்த வீடியோ, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதே மெத்தட்ல தான் நான் இந்த சுடிதாரும் தச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெக் டிசைன் வச்சு தச்சிருக்கேன். இந்த நெக் டிசைன் கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். நெக் டிசைன்ஸ்னு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா இந்த சுடிதார் டிசைன் வந்து நம்ம எப்படி தச்சோம் அப்படின்ற ஒரு ஃபுல் வீடியோ இருக்கும். சுடிதாருக்கு வந்து பேண்ட் எப்படி கட் பண்றது அப்படின்ற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வீடியோவோட லாஸ்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சுடிதார் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத தான் பாக்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை யூஸ் பண்ணி நீங்களும் உங்களோட சுடிதார் வந்து தச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Twitter, Instagramல சேனல் பேஜஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.